குவைத்தில் திறக்க போகிற கிளை உலகெங்கும் பரவதற்கு ஒரு அச்சாணியாக இருக்க வேண்டும் என்பது அன்பு வாழ்த்துகள். நம்ம கங்கை கோபாலண்ணன் அவர்களுக்கு, ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு, கார்த்திக் சார் அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இப்போ குவைத்தில் 3 கிளைகள் ஒரே நேரத்தில் தொடங்குறாங்க. அங்கே செல்ல ஆவலாக இருக்கிற உங்கள் அன்பு ஆதரவோடு நன்றி, வணக்கம். வா ஸ்ரீ பிடிச்சி கூட. ஆமாம் ஆமாம் ஆமாம், தொட்டு கொடு தொட்டு கொடு தொட்டு கொடு. நீங்களும் தமிழ்ச்செல்வன். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸ்லாம் அந்த வீடியோக்கு தகுந்த போல் அந்த நல்ல ஒரு தருணத்தை எதிர்நோக்கி குவைத்திற்கு சேலம் ஆர பிரியாணியை ஃப்ரான்ச்சைஸாக எடுத்து அதனுடைய நிறுவனத்தை நம்மோடு ரிஜிஸ்டர் செய்து பதிவு செய்து இப்போது அண்ணனிடம் ஒப்பந்தம் பெற்றிருக்கின்றோம். விரைவில் அண்ணன் அவர்கள் நம்முடைய சேலம் ஆர பிரியாணி குவைத்தில் திறந்து வைக்க இருக்கிறார்கள். அந்த நாளையும் உங்களோட சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அண்ணனுடைய குவைத்திற்கு நம்ம குவைத்தில் குவைத் சிட்டியையும் கெய்தான்ங்கிற பகுதியிலையும் ஃபாஹில்ங்கிற பகுதியிலையும் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். 3 பிளேஸில் 1 by 1 நடக்கும். அந்த முதல் பிரான்ச்சு திறப்பதற்கு அண்ணன் கண்டிப்பாக வருவாங்க. அதை விட இன்னொரு பெருமை என்னன்னா, அண்ணன் ஒவ்வொரு பிரான்ச்சையும் குவைத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் குவைத்து மக்களுடைய ஆசையும். கண்டிப்பாக வருவாங்க. துபாயில் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன் நம்ம பிரான்ச் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் துபாய்ங்கிறது மாதிரி குவைத்துக்கு சென்றிருக்கு நம்ம நிறுவனம். அதை எடுத்துருக்கவர் நம்மளுடைய அன்பு தமிழர் அண்ணன் நண்பர்கள் கூட எனக்கு கொண்ட பாருங்க, தமிழன் தான் வருது. அதுதான் எனக்கு உள்ள தமிழ்ச்சினாகிய நான் அண்ணன் நம்ம கங்கை கோபால் அண்ணனுக்கும் ராமகிருஷ்ணன் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் இந்த கடையை நம்ம ஒப்படைக்கிறோம். நல்லபடியாக அங்கே இருக்கிற எல்லாம் வாழ்த்துக்களோடு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும். இந்த ஒரு நிறுவனம் நான் இங்கே தரம் மதிப்பது இல்லாமல் நான் சொன்னேன், உலகமெங்கும் நான் தரம் மதிப்பேன் என்று சொன்னேன். அதுக்கு ஏற்ப அதுக்கு வாய்ப்பை எனக்கு கொடுத்து என்னை வழிநடத்தி இன்றைக்கி போய்த்தது கொண்டு இருக்கிற இன்னும் இவங்க 3 பேருக்கும், கோபால் சாருக்கும், ராமசார் சார், கார்த்திகை சாருக்கும், ராமகிருஷ்ணன் சாருக்கும் வாழ்த்துறையும் நன்றி சொல்கிறேன். இன்னும் கூட அவங்க ஒற்றுமையாக பெரிய வழிநடத்தி மக்களுக்கு பெரிய சர்வீஸ் செய்து நம்ம இந்தியாவுடைய பேரை, தமிழனுடைய பேரை பறைசாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மட்டுமல்ல, அச்சாணியோட சொல்லிக்கிட்டு உறுதியாக அதை பறைசாற்றுவார்கள். இந்த தமிழனுடைய புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும். நம்ம எப்பேற்பட்டவர்கள், நம்ம ஒன்றும் குவைத்தில் ஆடு மாடு மேய்க்க போனீங்கன்னு கேள்வியாக பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் சேலம் நிறுவனத்தையே கங்கையை அங்கே நிறைவேறுகிறாரு. நம்மளால் பிஸ்னஸும் பண்ண முடியும், முதலாளியாகவே வெளிநாட்டில் உருவாக முடியுங்கிறது உதாரணமாக இவங்க 3 பேரும், ராதாகிருஷ்ணன் சாரும், கார்த்திக் சாரும், நம்ம கோபால் சாரும், கங்கை கோபால் சாரும் இந்த முயற்சிக்கு பெரும் வாழ்க்கையும் வெற்றியும் நம்ம தெரிவிப்போம். நம்ம வேலை பார்க்க போகணுங்கிற கரையை தாண்டி முதலாளியாகவும் ஆக முடியுங்கிறதுக்கு இதே ஒரு உதாரணம். அங்கு சேலம் வராரை பதிவுன்றதுல எங்களுக்கு பெருமை, எங்கள் தொழிலாளிகளுக்கு பெருமை, தமிழனாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லோருக்கும் பெரியும். தமிழன் இல்லாத உலகம் இல்லை, வேலை பார்க்கறதில்லை, முதலாளியாக மாற்றுவது தான் சேலம் மராருடைய நோக்கம். இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் உலகமெங்கும் இது சேலம் மராரால் முடியும் அப்படிங்கிற முயற்சிக்கு துணை புரிந்த அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த தருணத்தில் எங்கள் சேலம் மரார் சார்பாக, எங்கள் தொழிலாளர் சார்பாக, என் மேனேஜ்மெண்ட் சார்பாக, தமிழர்கள் சார்பாக, இந்தி மக்கள் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பதிவு செய்திருக்கிறேன். ஏன் நன்றின்னு கேட்கலாம், ஒரு டீ ஷாப்பில் கூட நன்றியாக இருக்கணும் தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். இத்தகைய ஒரு நிறுவனத்தை குவைத்தில் நம்மளை நம்பி பண்ணுற அவங்க இதயத்துக்கு நன்றி முகமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சேலம் தமிழ்ச்செல்வன்.